எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 2 to 4 டிகோடரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதிப்பது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். புரிந்து கொள்ள எளிதாக வீடியோ 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1இல் IC7408, IC7404 இன் பின் விவரங்கள் மற்றும் பின் எண்களை எவ்வாறு அடையாளம் காண்பது, ஐசிக்களை பிரெட் போர்டில் எவ்வாறு பொருத்துவது என்பது பற்றியும் மற்றும் அப்ஜெக்டிவின் அடுத்த பகுதியை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது குறித்து பகுதி 2இல் காணலாம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் AND மற்றும் NOT கேட்டுகளை பயன்படுத்தி 2 to 4 டிகோடரை உருவாக்கவும், பரிசோதிக்கவும் மற்றும் ட்ரூத் டேபிளை சரிபார்க்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை நாம் சேகரிப்போம். டிஜிட்டல் ட்ரைனர் கிட், IC74LS04, IC74LS08, கனெக்டிங் வயர்ஸ், மேக்னிஃபைட் லென்ஸ். 2 to 4 டிகோடர் பற்றி எளிமையான சொற்களில் நாம் விவாதிப்போம். 2 to 4 டிகோடர் என்பது 2 இன்புட் சிக்னல்களை பெற்று 4 அவுட்புட் சிக்னல்களை உண்டாக்கும் டிஜிட்டல் சர்க்யூட் ஆகும். ஒரு டிகோடரின் அடிப்படை என்பது மல்டிபிள் அவுட்புட் லைன்களில் ஒன்றை இன்புட் சிக்னல்களின் காம்பினேஷனுக்கு ஏற்ப செயல்படுவது ஆகும். இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இன்புட்ஸ் A மற்றும் B. ஒரு 2 to 4 டிகோடர் 2 இன்புட் லைன்களை கொண்டிருக்கும். பொதுவாக A மற்றும் B என குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த இன்புட் லைன்கள் 00, 01, 10 அல்லது 11 என்னும் 4 காம்பினேஷனில் ஒன்றாக இருக்கலாம். அவுட்புட்ஸ் Y0, Y1, Y2 மற்றும் Y3. இந்த டிகோடர் 4 அவுட்புட் லைன்களை கொண்டிருக்கும். அவை பொதுவாக Y0, Y1, Y2 மற்றும் Y3 என குறிப்பிடப்பட்டிருக்கும். A = 0 மற்றும் B = 1, 0, 1 என்று வைத்துக்கொள்வோம். ட்ரூத் டேபிளின் படி Y1 செயல்படுத்தப்பட்ட நிலையிலும் மற்ற அவுட்புட் லைன்கள் Y0, Y2 மற்றும் Y3 செயலற்ற நிலையிலும் இருக்கும். டிகோடர் அதன் பைனரி இன்புட் காம்பினேஷனின் அடிப்படையில் அவுட்புட் லைன்களில் ஒன்றை செயல்படுத்தும். உதாரணத்திற்கு A = 0 மற்றும் B = 0, 0, 0 என்றால் Y0 செயல்படுத்தப்படும். A = 0 மற்றும் B = 1, 0, 1 என்றால் Y1 செயல்படுத்தப்படும். A = 1 மற்றும் B = 0, 1, 0 என்றால் Y2 செயல்படுத்தப்படும். A = 1 மற்றும் B = 1, 1, 1 என்றால் Y3 செயல்படுத்தப்படும். IC74LS08 மற்றும் IC74LS04 இன் பின் டீடைல்களை பற்றி விவாதிப்போம். 74LS08 என்பது குவாட் 2 இன்புட் AND கேட், அதாவது இது 4 இண்டிபெண்டன்ட் AND கேட்டுகளை கொண்டுள்ளது. அதில் ஒவ்வொன்றும் 2 இன்புட் மற்றும் 1 அவுட்புட்களை கொண்டிருக்கும். இன்புட்டுகள் A மற்றும் B இரண்டும் ஹை ஒன்றாக இருக்கும் பொழுது AND கேட்டின் அவுட்புட் Y ஹை ஒன்றாக இருக்கும். இங்கே பின்கள் 1 மற்றும் 2 ஆகியவை இன்புட் மற்றும் பின் 3 அவுட்புட்டை சேர்ந்தது. இது ஒரு இண்டிபெண்டன்ட் AND கேட் லாஜிக்கை பின் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி உருவாக்குகிறது. அதே வழியில் பின்கள் 4, 5, 6 ஒரு இண்டிபெண்டன்ட் AND கேட்டையும், பின்கள் 10, 9 மற்றும் 8 ஆகியவை மற்றொரு இண்டிபெண்டன்ட் கேட் லாஜிக்கையும் மற்றும் பின்கள் 13, 12 மற்றும் 11 ஆகியவை மற்றொரு இண்டிபெண்டன்ட் கேட் லாஜிக்கையும் உருவாக்குகிறது. பின்கள் 7 மற்றும் 14 ஆகியவை கிரவுண்ட் மற்றும் பவர் சப்ளை வழங்குவதற்கானவை. IC74LS04 என்பது ஒரு X இன்வெர்ட்டர் ஆகும். அதன் அர்த்தம் அது 6 இண்டிபெண்டன்ட் NOT கேட்டுகளை உடையதாகும். ஒவ்வொரு கேட்டும் ஒரு இன்புட்டை எடுத்து ஒரு இன்வெர்ட்டர் அவுட்புட்டை உருவாக்குகிறது. பின்கள் 1, 3, 5, 9, 11 மற்றும் 13 ஆகியவை இன்புட்டுகள் மற்றும் பின்கள் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 ஆகியவை இன்புட் பின்களின் இன்வெர்ட்டர் அவுட்புட்கள். பின்கள் 7 மற்றும் 14 ஆகியவை கிரவுண்ட் மற்றும் பவர் சப்ளையை வழங்குவதற்கானவை. 2 to 4 டிகோடர் சர்க்யூட்டின் உருவாக்கம் மற்றும் பரிசோதனை மற்றும் ட்ரூத் டேபிளின் சரிபார்ப்பு. அனைத்து காம்போனன்ட்களையும் சேகரித்து அவற்றை சரிபார்த்து ஐசிக்களின் டேட்டா ஷீட்டை பார்க்கவும். மேலும் 2 to 4 டிகோடர் சர்க்யூட்டை
பிரெட் போர்டில் அசெம்பிள் செய்யவும். லாஜிக் கேட் ஐசிக்களை அந்தந்த எண்களுடன் அடையாளம் காணவும். இந்த சர்க்யூட்டில் AND மற்றும் NOT ஆகிய 2 லாஜிக் கேட்களையும் நாம் பயன்படுத்தப் போகிறோம். இந்த லாஜிக் கேட் ஐசிக்களை ஐசிக்களின் மேல் அச்சிடப்பட்ட பகுதி எண் மூலம் அடையாளம் காணலாம். AND கேட்டுக்கு பகுதி எண் IC74LS08 மற்றும் NOT கேட்டுக்கு பகுதி எண் IC74LS04 ஆகும். மேக்னிஃபையிங் லென்ஸ் பயன்படுத்தி AND மற்றும் NOT கேட் ஐசிக்களை அடையாளம் காணவும். தவறிய, உடைந்த மற்றும் சேதமடைந்த பின்கள் இல்லாத 14 பின்கள் ஐசிக்களில் உள்ளனவா என்பதை சரிபார்க்கவும். ஒவ்வொரு ஐசியிலும் பின் 1ஐ கண்டறியவும். இது வழக்கமாக ஐசியின் ஒரு முனையில் ஒரு ஸ்மால் நாட்ச் அல்லது டாட் மூலம் பின் 1க்கு அருகில் குறிப்பிடப்படுகிறது. பின் 1இலிருந்து எதிரெதிர் திசையில் பின்களை எண்ணத் தொடங்குங்கள். இதன் பொருள் அடுத்த பின், பின் 2, பின் 3 மற்றும் பல. பின் 7க்கு பிறகு பின் 7இன் எதிர் திசையில் இருந்து எதிரெதிர் திசையில் பின் 8ஐ எண்ணவும். பிரெட் போர்டில் ஐசியை வைக்கவும். பிரெட் போர்டின் மேல் உள்ள நாட்ச் அல்லது லயனுடன் பின் 1 அலைன் ஆகும் விதமாக ஐசியை வைக்கவும். கவனமாக பிரெட் போர்டில் ஐசியை சொருகவும். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைகளுக்குள் செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். இன்புட் சப்ளை மற்றும் கிரவுண்டை ஐசிக்களுடன் இணைக்கவும். பவர் சப்ளை, இன்புட் மற்றும் அவுட்புட்ஸ் போன்ற சிறப்பு செயல்பாடுகளை கொண்ட குறிப்பிட்ட பின்களுக்கு கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு பின்னின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள குறிப்பிட்ட ஐசிக்கான டேட்டா ஷீட்டை பார்க்கவும். IC74LS08 மற்றும் IC74LS04இன் பின் விவரங்களிலிருந்து பின் எண்கள் 7 மற்றும் 14 ஆகியவை கிரவுண்ட் மற்றும் சப்ளை ஆகியவற்றுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. பின் 14 மற்றும் பவர் சப்ளை புள்ளி +5 வோல்ட்டை வயர்களை பயன்படுத்தி இணைக்கவும். மேலும் பின் 7 மற்றும் கிரவுண்ட் புள்ளியை வயர்கள் மூலம் இணைக்கவும். இந்த வீடியோவில் IC7408, IC7404 இன் பின் விவரங்கள் மற்றும் பின் எண்களை அடையாளம் கண்டு பிரெட் போர்டில் ஐசிக்களை எவ்வாறு பொருத்துவது என்பதை பற்றி விவாதித்தோம். பகுதி 2இல் சந்திப்போம்.